Hello everyone. Today video about doji. Actually doji நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இது ஒரு இங்கிலீஷ் வேர்டு மாதிரியே இருக்காது. நம்ம ரெகுலரா பேசுற இங்கிலீஷ் வேர்டுலயே இந்த மாதிரி டோஜி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்டு. ஓகே, ஆக்சுவலி கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சது ஜாப்பனீஸ். ஸோ இதுல இந்த டோஜினா என்ன? டோஜி வந்து ஒரு வித்தவுட் பாடியில இருக்கிற விக்கு தான் டோஜி. அதாவது கேண்டில்னா உங்களுக்கு ஒரு பாடி இருக்கும், விக்கு ஐ மீன் ஸ்டிக் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்ததுதான் கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாடியே இல்லாம குச்சி குச்சியா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா டோஜி. அப்ப அந்த டோஜில என்னென்ன டைப்ஸ் இருக்கு? மோஸ்ட்லி நீங்க மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல கேண்டிலா ஃபார்ம் ஆயிட்டு வந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் நல்லா கோயிங் குட்னு அர்த்தம். மார்க்கெட் இதுவே விக்கு விக்கா ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ஸ்டேபிளா இல்லாம இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோஜில இருக்கிற சில டைப்ஸ் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த டோஜில பாத்தீங்கன்னா டிராகன் ஃபிளை டோஜி அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு இருக்காங்க. இப்ப டிராகன் ஃபிளை டோஜி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிராகன் ஃபிளை டோஜி. ஓகேவா, இப்படிதான் இருக்கும். அதாவது கீழே விக்கும் அந்த சென்டர்ல ஒரு லைன் மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு நீங்க ஒரு கால்குலேஷன் போடணும்னா இது ஒரு ஓப்பனு, இது ஒரு க்ளோஸு. ஓகே, இது ஒரு லோ. புரியுதா? ஹை போகவே இல்லை. அதாவது ஓப்பனும் க்ளோஸும் சேமா இருக்காங்க. கீழே லோ வரைக்கும் போயிருக்கான். இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணும்னா ஓப்பன் வந்து 100 ருபீஸ். ஓகேவா, க்ளோஸும் சேம் 100 தான். லோ வந்து 50. புரியுதா? 50. ஏன்னா ஹை போகவே இல்லை. ஓப்பன்ல இருந்து பிரைஸ் மேல போனா க்ளோஸ மேல வச்சுக்கலாம். ஓப்பன் 100, க்ளோஸ் 150 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஓப்பனும் க்ளோஸும் சேமா இருக்காங்க. இந்த மாதிரி விக்கு மேல இல்லாம கீழே இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிராகன் ஃபிளை டோஜி. சார் இந்த விக்கு ஏன் சார் இருக்கு? இதுதான் பையிங் பிரஷர். இது என்னது? பையிங் பிரஷர். புரியுதா? இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த டோஜியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, இது பையிங் பிரஷர் எங்க வரும்னா இந்த டோஜி ஒரு பையிங் டோஜி. அப்ப இது எப்படி இருக்குன்னா ட்ரெண்ட் இப்படி கீழே இறங்கி வர்றப்ப இந்த மாதிரி ரெட் பாடியா போட்டு வராங்க. ஓகே, ரெட் பாடியா இப்படி போட்டு வராங்க. புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த லொகேஷன்ல சப்போர்ட்ல ஒரு டோஜி இப்படி வருது. இந்த மாதிரி இப்படி ஒரு டோஜி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த இப்படி ஒரு நல்ல ட்ரெண்ட் வர்ற ட்ரெண்ட டவுன் ட்ரெண்ட ஸ்டாப் பண்ற ஒரு டோஜி. இப்ப பைக்ல வேகமா போறோம், ஸ்பீட் பிரேக்கர் வந்தா என்ன பண்ணுவோம்? ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி மறுபடியும் கியர் போட்டு ஏறுவோம்ல, அது மாதிரிதான். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட கண்டிப்பா இவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டோஜி வந்தாலே ட்ரேடருக்கு தெரிஞ்சிடும், ஆகா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். அது சப்போர்ட்ல வருதா இன்பிட்வீன்ல வருதா அதான் மேட்ரு. இப்ப இது ப்ராப்பர் சப்போர்ட்ல வந்து கன்ஃபர்மேஷன் இன்னொரு கிரீன் பாடி வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ட்ரெண்ட் டவுன் ஆயிட்டு வரான், ஒரு டோஜி வருது, அதுதான் இண்டிகேட் பண்றாங்க ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மாறப்போகுதுன்னு இண்டிகேட் பண்றாங்க. இது என்னது? டிராகன் ஃபிளை டோஜி. அது வந்து ஒரு பையிங் டோஜி. இதுக்கு கன்ஃபர்மேஷன் கிரீன் பாடி. இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த டோஜிக்கு பக்கத்துல இந்த கிரீன் பாடி வராம ரெட் பாடி இப்படி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த ட்ரெண்ட் அகைன் கண்டினியூ ஆகும், டவுன் ட்ரெண்ட் அகைன் கண்டினியூ ஆகும். புரியுதா? இது வந்து டிராகன் ஃபிளை டோஜி பாட்டம்ல வரணும். கிரேவ் ஸ்டோன் டோஜி ஆப்போசிட்டா டாப்ல வரணும். அது எப்படி வரும்னா இங்க பாருங்க. கிரேவ் ஸ்டோன் டோஜி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓபன், க்ளோஸ், ஹை. இதுதான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. டிராகன் ஃபிளை டோஜி இப்படி இருக்கும். இப்ப இதுல ஓபன் க்ளோஸ் ஹை இருக்குல்ல, இங்க பாருங்க. இதுல ஓபனு, இது க்ளோஸ், இது லோ. குச்சி கீழ இருந்தா டிராகன் ஃபிளை டோஜி, குச்சி மேல இருந்தா கிரேவ் ஸ்டோன் டோஜி. அப்ப இது யாரோட பிரஷரு? இங்க பாருங்க. இது பையிங் பிரஷர். இது யாரோட பிரஷரு? செல்லிங் பிரஷர். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜி டாப்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ரெட் இருந்தா மார்க்கெட் கண்டிப்பா இறங்குவான். மேக்சிமம் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இல்லாம பக்கத்துல அந்த ட்ரெண்டுக்கு அகைன் ஒரு கிரீன் வந்துச்சுன்னா அப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். புரியுதா? டிராகன் ஃபிளை டோஜி வந்து பாட்டம்ல இருக்கணும், பையிங் டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி டாப்ல இருக்கணும், செல்லிங் டோஜி. இது மார்க்கெட்ல எப்படி நீங்க பார்க்கணும்னா இங்க பாருங்க. இது இங்க பாருங்க. இது வந்து மே 15th மார்க்கெட்.
ஓப்பனிங் 9:15 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்க வச்சு வச்சு கரெக்டா மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஏறுறான். இதுதான் வந்து இங்க இருந்து ஏறுறப்ப இன்னையோட ஹை 15ஆம் தேதியோட ஹை. அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்க போறப்ப எனக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிறான். இது என்ன டோஜி? இப்பதான் பார்த்தோம். இது என்னது? விக்கு மேல இருந்தா இது என்னது? கிரேவ் ஸ்டோன் டோஜி. இப்பதானே பார்த்தோம். தெரியுதா? இதான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த டோஜி வந்திருக்குல்ல, இப்ப இந்த டோஜிக்கு கன்ஃபர்மேஷன் லாங் ரெட் பாடி இருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க என்ன? மறுபடியும் யார் வின் பண்றா? அகைன் யார்? பையர் தான் வின் பண்றாங்க. இங்க லாங் ரெட் பாடியோ எதுவோ வரல. அகைன் யார் வின் பண்றா? பையர் தான் வின் பண்றா. அப்ப மறுபடியும் மார்க்கெட் மேலதான் போவோம். சோ டோஜி வந்துருச்சுன்னு பயப்படவும் கூடாது. அந்த ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கவும் தெரியும். இது வந்து என்னது? கிரேவ் ஸ்டோன் டோஜி. இப்ப பேங்க் நிப்டில பாருங்க. இங்க பாருங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கான். இது என்ன டோஜி? கிரேவ் ஸ்டோன் டோஜி தான். ஓகே. மார்க்கெட் பாருங்க. அதுக்கப்புறம் பையர் ட்ரை பண்றான், போகல. ஏன்னா இது என்ன ஏரியா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்க பாருங்க. இது ஃபுல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அப்ப இந்த இடத்துல செல்லர் தான் இருப்பான். அந்த செல்லிங் பிரஷர் தான் இது. இது என்னது? செல்லிங் பிரஷர். இந்த இடத்துல போய் நீங்க செல் பண்ணவோ, சாரி இந்த இடத்துல போய் நீங்க பை பண்ணவோ, கால் ஆப்ஷன் எடுக்கிறதோ ரிஸ்க். 10 ரூபாய்க்கு போய் தக்காளியை வாங்குவீங்க, 10 கிலோ வாங்குவீங்க. 100 ரூபாய்க்கு போய் வாங்குவீங்களா? 1 கிலோ கொடுப்பான்னு தான் வாங்குவீங்க. ஏன்னா பிரைஸ் ஹை. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? செல் பண்ண தான் திங்க் பண்ணணும். அப்ப செல் பண்றதுக்கு என்ன கண்டிஷன்? ஓகே, கன்ஃபர்மேஷன் செல்லிங் பிரஷர் டோஜி வந்துட்டான். அப்ப அடுத்து ரெட் பாடி தான் வரணும். அப்படிதான் நீங்க போக்கஸ் பண்ணணும். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதுவும் கிரேவ் ஸ்டோன் டோஜி தான். இதுவும் கிரேவ் ஸ்டோன் டோஜி தான். ஆனா ஆனா சிச்சுவேஷன் பாருங்க எப்படி இருக்கு? பையர் வின் பண்றாங்க. பை ட்ரெண்ட். இது கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது இந்த இந்த இடத்துல கரெக்டா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பையர் அகைன் வின் பண்றான். தெரியுதா? அதை எப்படி சார் பாக்குறது? அப்ப இந்த டோஜிக்கு மேல ஒரு லைன் போடுங்க. இப்படிதான் பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரி போடுங்க. இந்த டோஜிக்கு மேல ஒரு லைன் போடுங்க. இந்த டோஜி இருக்கா? இதுக்கு மேல ஒரு லைன் போடுறேன். எங்க எதுவுமே பிரேக் பண்ணலையே. சோ இந்த மாதிரி ஒரு டோஜி வச்சு பண்றீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். பாட்டம்ல டிராகன் ஃபிளை டோஜி செக் பண்ணுங்க. டாப்ல கிரேவ் ஸ்டோன் டோஜி செக் பண்ணுங்க. இன்னும் லாங் லெக் டோஜி இருக்காங்க. ஓகே. அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா நீங்க கத்துக்கணும்னா பீஸ்கேர் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா லாங் லிவ் டோஜி வந்தா என்ன பண்ணணும்? அந்த ட்ரெண்ட் எப்படி கணிக்கிறது? அந்த டோஜியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே. சோ டோஜி வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்க. நல்லா போற ட்ரெண்ட ஸ்டாப் பண்றது டோஜி தான். ஓகேவா? அப்ப டோஜி வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கவனமா இருக்கணும். ஓகே. தேங்க் யூ சோ மச்.